கிறிஸ்தியேசில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய 2 வாசகங்களிலும் ஒரு கருத்தை நமக்கு தெளிவாக இறைவன் எடுத்து கூறுகின்றார். அச்சத்தை தவிர்த்து அன்பை பற்றி கொள்ளுங்கள். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஓசியா இறைவாக்கினர் வழியாக இறைவன் தன்னுடைய மக்களுக்கு கூறுவதை, நான் கணவனும் மனைவிக்கும் மத்தியில் இருக்கும் அந்த அன்பை போல எனக்கும் என் மக்களுக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு நான் மாற்றுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை அன்பு செய்வார்கள் என சொல்லும் பொழுது, அந்த இறைவனை பார்க்கும் பொழுது அச்சமும் பயமும் இருந்த மக்களாக இல்லாமல் அன்பு நிறைந்த மக்களாக மாற வேண்டும். அன்பு இருக்கும் பொழுது அங்கே தவறு இருக்காது என இறைவன் அம்மக்களை அன்பினால் அரவணைத்துக் கொள்ள நினைக்கின்றார். அதே போல நற்செய்தி வாசகத்தில் பார்க்கும் பொழுது கூட அந்த பெண்மணி 12 வருடங்களாக அந்த நோயில் இருந்த பெண்மணி பயத்துடன் தான் ஆண்டவரிடத்திலே வந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை திருப்பி பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது அன்பை கொடுத்தார். அச்சம் தவிர்த்து அன்பை பற்றி கொள்ள. 2 வாசகமும் இறைவனை அன்போடு நாம் அவர் அருகில் வர அழைக்கின்றது. ஒரு சில நேரங்களிலே இந்த அன்புக்கு தகுதியானவர்களாக நாம் இல்லாமல் போனாலும் இறைவன் அன்போடு நம்மை அழைக்கின்றார். நம்முடைய செயல்கள் வழியாக அந்த அன்புக்கு தகுதி உள்ளவர்களாக நம்மையே மாற்றிக்கொள்ள வரம் வேண்டி இந்த பலியிலே ஜெபிப்போம்.